உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வாசப்பா, அம்மாவும் ஆதியப்பாவும் திரும்பவும் சண்டை போடாம பாத்துக்கோங்கப்பா. நீங்களும் என் கூட இல்ல, ஆதியப்பாவும் என் கூட இல்லாம போனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. நீங்க தான் அவங்க பிரியாம பாத்துக்கணும். கடவுளே, என்ன ஆனாலும் ஆதியை விட்டு என்ன பிரிச்சிடாத. இப்ப இது 3 நாளைக்கு அணையாம இருக்கணுமா? ஆமா, அணையாம இருக்கணும். வாங்க. ஆதி, எப்ப எழுந்தீங்க? என்ன எழுப்பிருக்கலாம்ல. இல்ல பாரதி, ஒரு ஃபாரின் கிளையண்ட் கூட ஜூம் மீட்டிங் இருந்துச்சு, அதான் சீக்கிரமா எழுந்திரிச்சிட்டேன். சரி, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பாரதி, என்னாச்சு? பாரதி, என்ன நீங்க இதுக்கு போய் எழுதிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன்ல, காத்தடிச்சா விளக்கு அணையத்தான் செய்யும். இதை போய் சீரியஸா எடுத்துக்கிட்டு. இல்ல ஆதி, எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. நான் நைட்டு தூங்கி இருக்கவே கூடாது. எல்லாம் ஏன் தப்புதான். என்ன நீங்க இதெல்லாம் ஒரு விஷயம்னு இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு விடுங்க பாரதி. உங்களுக்கு என் தவிப்பு புரியாத ஆதி. விளையாட்டுக்கு கூட உங்களை பிரிய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த அம்மா சொன்ன மாதிரி நம்ம 2 பேருக்கும் நடுவுல அப்படி ஒரு பிரிவு வந்தா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப என்ன, நீங்க ஏத்துன விளக்கு அணையாம இருந்துச்சுன்னா நமக்குள்ள பிரிவு வராது, அதானே? அது ஒரு நம்பிக்கை தானே ஆதி. இப்ப அந்த நம்பிக்கை உடையிற மாதிரி இருந்தா எனக்கு எவ்வளவு வலிக்கும். எல்லாம் ஏன் தப்புதான். நான் தூங்கி இருக்கவே கூடாது. நைட்டு போற அந்த விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்கணும். அப்போ நீங்க விளக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்திருந்தா அது அணையாம இருந்திருக்குமா? நான் அணைய விடாம பாத்திருப்பேன்ல. இப்ப எல்லாமே போச்சு. நேத்து நம்ம விரதம் இருந்தது போச்சு. இன்னைக்கு கோயிலுக்காக போட்டிருந்த எல்லா பிளானும் போச்சு. எல்லாத்தையும் நானே கெடுத்துட்டேன். இல்ல பாரதி, எனக்கு புரியல. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையாம இருந்தாதான் நமக்குள்ள பிரிவு வராதா? இதையே எத்தனை தடவை தான் கேப்பீங்க? சும்மா டென்ஷன் பண்ணாதீங்க ஆதி. ஐயோ பாரதி, நான் உங்களை டென்ஷன் பண்றதுக்காக கேட்கலங்க. நீங்க ஏத்தி வச்ச விளக்கு அணையக்கூடாது. ஆமா ஆதி, அதுக்கு என்ன இப்போ? அதான் அணைஞ்சிருச்சே. சரி, இங்க வாங்க. வாங்க பாரதி. வாங்க. திரும்பவும் கேக்குறேன், நீங்க ஏத்தி வச்ச விளக்கு தானே அணையக்கூடாது? ஆமா ஆதி. அதான் நீங்க ஏத்தின விளக்கு எரியுது. அங்க பாருங்க. நீங்க ஏத்தின விளக்கு பக்கத்துல இருக்கு. இது நான் ஏத்தின விளக்கு. எதுக்கு ஆதி காலையிலேயே என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? ஃப்ராட் 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 ஃப்ராட். சாரி. இதுக்கு தான் சீக்கிரம் எந்திரச்சிங்களா? ஆமா பாரதி, நேத்துல இருந்தே சாப்பிடலையா, அதான்
எனக்கு தூக்கமே வரல. சரி அப்படியே நம்ம ஒய்ஃபோட வேண்டுதலுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு இங்கே உக்காந்துட்டேன். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, சாரி. ஏய், என்ன தமிழ், இன்னைக்கு ஸ்கூலில் ஏதாவது ஃபங்க்ஷனா? கலர் ட்ரெஸ்ஸில் போகிறீங்க? அப்பா, இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போல. வேற எங்கே கிளம்பிட்டு இருக்கீங்க? நாங்க கோயிலுக்கு போறோம்ப்பா. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க மேலூர் பக்கத்துல காளியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கு, அங்கதான் போறோம். பாரதி, அந்த கோயில் காட்டுக்குள்ள இருக்கு, வண்டி போக முடியாது. ஆமா, நீங்களும் மெயின் ரோட்ல காரை நிறுத்திட்டு தான் உள்ள போகணும். மெயின் ரோட்ல இருந்து எத்தனை கிலோமீட்டர்னு தெரியுமா? ஏதோ 3-4 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 6ல இருந்து 7 கிலோமீட்டர் இருக்கும். பரவாயில்ல, இருந்தா என்ன, நாங்க நடந்து போயிட்டு வந்துடுறோம். நீங்க நடப்பீங்க, இவ எப்படி நடப்பா? அப்பா, அதெல்லாம் நான் நடப்பேன்ப்பா. நீ சும்மா இரு தமிழ். ஏன் பாரதி, ஊருக்குள்ள வேற கோயிலே இல்லையா? ஏன் அங்க போய் கும்பிட்டாதான் சாமி கேக்குமா? இல்லனா கேட்காதா? அதே அதான் வேண்டுதல் பரிகாரம்னு சொன்னேன்ல. பாரதி, உங்க முட்டாள்தனத்துக்கு எதுக்கு இவளையும் பலிகடாக்கிட்டு இருக்கீங்க? நாம பிரிய மாட்டோம்னு முதல்ல நாம நம்பணும், அதுக்கப்புறம் தான் சாமி. அதெல்லாம் நம்புறதுனால தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எது? இப்படி கோயில் கோயிலா போய் விளக்கேத்துறது தான் உங்க நம்பிக்கையா? உங்களை சாமி கும்பிட வேணாம்னு சொல்லுங்க, ஆனா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி கும்பிட வேணாம்னு தான் சொல்றேன். பாரதி, பாரதி, ஏய், நீங்க இன்னும் கிளம்பலையா? தமிழ், நீங்க போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு வாங்க, நம்ம ஸ்கூலுக்கு போலாம். நம்ம கூட தமிழ் வரலையா? ஆதி தான் வராரா? நீ வேற சும்மா இருடி. சரி, அப்போ நாங்களாவது போலாமா? வேண்டான்னு சொன்னா கேட்கவா போறீங்க? என்னமோ பண்ணி தொலைங்க. ஹே, என்னவா அவருக்கு கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரா? ஹலோ, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நாங்க என்ன பிக்னிக்கா போறோம்? கோவிலுக்கு தானங்க போறோம். அதுக்காக அவ்வளவு தூரம் நடந்து போற கோயிலுக்கு தான் போவீங்களா? என்ன பண்ண முடியும்? பரிகாரத்தை அந்த தூரத்துல இருக்கிற கோவிலுக்கு தான் போய் பண்ண முடியும். அப்ப நடந்து தானே போகணும். என்ன ஆண்டாள் நீங்க? பாரதி ரொம்ப தூரம்லாம் நடக்க கூடாது. அவங்களுக்கு வலது காலில் அடிபட்டு ஆபரேஷன் பண்ணிருக்கு. அதோட நடந்தா எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? ஓ, அப்ப பிரச்சனை உங்க பொண்ணு நடக்கிறதுல இல்ல, உங்க பொண்டாட்டி நடக்கிறதுல இருக்கு. என்ன ஒரு லவ்வுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.